சேது, தாமரை 2 பேருக்குமே சேர்த்து கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. தாமரை ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சேதுவ கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க கூப்பிடுறாங்க. மணமேடையில வந்து உட்கார சொல்றாங்க. அத பார்த்தோனே அப்படியே சேது டென்ஷன் ஆகுறாரு. "இங்க பாருங்கப்பா, நான் எந்த தப்பும் பண்ணல. நான் தாமரை கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தோட கால்ல விழுந்து அப்படியே அழறாரு. அத பார்த்தோனே அப்படியே ராஜாங்கத்துக்கு கோவமா வருது. பக்கத்துல ஒரு கொம்பு இருக்கு, எடுத்து அடிக்கிறாரு. "ஒழுங்கா தாமரை கழுத்துல தாலி கட்டிடு. நீ தாமரைய ஏமாத்தணும்னு நினைக்கவே கூடாது. புரியுதா? நீ கட்டி தான் ஆகணும்" அப்படின்னு கட்டாயப்படுத்துறாரு. ஆறுமுகம் அவங்க அக்கா 2 பேருமே சேர்ந்து தமிழோட அம்மா அப்பாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நன்றி சொல்றாங்க. "எங்க அக்கா ரோட்ல மயங்கி விழுந்துட்டாங்க. நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லிட்டுருக்காரு. அப்ப நடந்த எல்லாமே வசந்தி சொல்றாங்க. "எங்க மாப்பிள்ளைக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் ஆகப்போகுது" அப்படின்னு சொல்லிட்டு. அத கேட்டோனே யாருன்னு கேட்குறாரு ஆறுமுகம். அவரு பேர் வந்துட்டு சேது. என் பொண்ணு பேர் தமிழ். "தமிழா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷன் ஆகுறாரு. "ஐய்யய்யோ! இப்ப நான் ஒரு உண்மைய சொல்லணும்" அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. "வாங்க போலாம். அந்த கல்யாணத்த கண்டிப்பா தடுத்து நிறுத்திடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. எல்லாருமே சேர்ந்து போறாங்க. ஆறுமுகம், அவங்க அக்கா, தமிழோட அம்மா, அப்பா எல்லாருமே சேர்ந்து போறாங்க. அங்க கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. தாலி கட்ட சொல்றாங்க. "நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு ஆறுமுகம். "இங்க பாருங்க அண்ணா, உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்றதுக்காக வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. "உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அன்னைக்கு ஃபோன் பண்ணது தமிழ் கிடையாது. தாமரை தான் ஃபோன் பண்ணி உங்கள அரெஸ்ட் பண்ண வச்சது" அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே ஷாக் ஆகுறாரு. ராஜாங்கம் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. தாமரையும் அப்படியே பார்க்குறாங்க. "ஐய்யய்யோ! என்ன உண்மைய சொல்லிட்டாங்க. இந்த கல்யாணம் இனிமே நடக்காதா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பார்க்குறாங்க தமிழ் எல்லாருமே. அப்போ தப்பு பண்ணது இவ தானா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கல்யாணத்த நிறுத்துறாரு.